எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 8ஆம் தேதி இந்திய பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மறுபடியும் யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய வார் எஸ்கலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இன்றைக்கு மட்டுமே இந்தியாவுடைய வாட்டிலிட்டி இண்டெக்ஸ் விஎக்ஸ் சொல்லப்படக்கூடிய வாட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரே நாள்ல 25% உயர்ந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 2025க்கு அப்புறம் ஒரு நாள் இவ்வளவு சதவீதம் உயர்ந்தது தான் முதல் தடவை. சோ இந்த சரிவு அப்படிங்கிறது நிரந்தரமானதா இல்ல இன்னைக்கு நடந்த ஒரு டெம்பரவரி சரிவா அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். நார்மலா இந்த சரிவுக்கான மெயின் காரணம் ட்ரம்பினுடைய ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாங்க ஈரான் கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அதையும் தாண்டி அவர் பேசும்பொழுது ஈரான they are the sick people, they are violent people, they are evil அப்படிங்கிற வார்த்தைகளால மிக கடுமையான சொற்களாலையும் அவங்கள திட்டிட்டு இதுக்கப்புறம் இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அந்த எம்ஓயு சைன் பண்ணுனது வேலிடுன்னு நான் நினைக்கல, அந்த டீல் ஓவர் ஆயிருச்சு அப்படிங்கிறத ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவுல உலக அளவுல ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உண்டாக்கி இருக்கு. நிறைய நாட்டு பங்குச்சந்தைகள், எல்லா நாட்டு பங்குச்சந்தைகளுமே மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. இந்த எஸ்கலேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் நடுவுல நடந்துகிட்டு இருந்த அந்த இன்டைரக்ட் பேச்சுவார்த்தைனா நேரடியா பேசாம மீடியேட்டர்கள் மூலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஹார்மோஸ் ஜலசந்தியில இருக்கக்கூடிய சில எல்என்ஜி டேங்கர்கள் மேல மிசைல் தாக்குதல் நடந்துச்சு. அத ஈரான் தான் பண்ணுனதுதான் அமெரிக்கா குற்றம் சாட்டி இருந்தது. பட் ஈரான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. அதை தொடர்ந்து நடந்த குழப்பத்துல ஈரான் மேல எக்ஸ்கலேஷன் மறுபடியும் மிசைல் அட்டாக்ஸை யுஎஸ் ரெஸ்யூம் பண்ணியிருக்கு. அந்த ரெஸ்யூம் நடந்த உடனே ட்ரம்ப்புடைய இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கிறோம். இது மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் வார உருவாக்கி இருக்கு. ஏன்னா ஈரானுமே பதில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. பதில் தாக்குதலையும் யுஎஸ் மேல டைரக்டா நடத்தினாங்கன்னா இல்ல, சுத்தி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் இந்த குவைத், அபுதாபி இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்காங்க. இது இன்னுமே சிக்கலை பெருசாக்கி இருக்கு. ஏன்னா இது ஒரு ரிலிஜனல் வார கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால. சரி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம்னா வேணும்னா அவங்க மறுபடியும் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸோ மறுபடியும் ஈரான் இறங்கி பேசணும் ட்ரம்ப் எதிர்பார்க்கிறாரு. அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, இந்த வார் எஸ்கலேஷனுக்கு பெரிய வல்லுநர்கள் சொல்றது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது கடந்த வாரம் வீக்கெண்ட்ல நம்மளுடைய ஈரானுடைய முன்னாள் சுப்ரீம் லீடருடைய இறுதிச்சடங்கு நடந்தது. அதுல நிறைய எமோஷனலான விஷயங்கள் நடந்ததை நம்ம பார்த்தோம். அந்த எமோஷன்ஸ் பெரிய அளவுல ட்ரிகர் பண்ணியிருக்கு ஈரான அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், அதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வி அடையவும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை ஈரான் இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களுமே நிறைய நிபுணர்களால முன்வைக்கப்படுது. எதுவோ இப்ப மறுபடியும் வார் பெருசா எஸ்கலேட் ஆயிருக்கிறதுனால ஒரு பக்கம் க்ரூட் ஆயிலோட விலை மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு. இது இந்திய பங்குச்சந்தைக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா நம்மளோட ஆயில் மினிஸ்டர் லாஸ்ட் வீக் தான் சொன்னாரு, ஒரு 3 மாசம் க்ரூட் ஆயில் விலை ஏறாம இருந்துச்சுன்னா அவுட்லெட்ல பெட்ரோல் விலையை கம்மி பண்றதா. பட் இது இப்போ இந்திய நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அதுக்கான வாய்ப்பு எவ்வளவு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ சிக்கலான சூழ்நிலைகள்ல தான் நம்ம பங்குச்சந்தை இன்னைக்கு இவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அதுலயும் முக்கியமான விஷயம், இன்னைக்கு நைட்டு யுஎஸ் உடைய எஃப்ஓஎம்சி மீட்டிங் வருது. அதுலதான் இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்களா, அதிகப்படுத்துவாங்களா, இல்ல இந்த ரேட் ஹைக் இருக்குமா அப்படிங்கறத பத்திலாம் அவுட்கம் வரும். பட் ரேட் கட் இருக்கிறதுக்கான சுத்தமான பாசிபிலிட்டி இல்ல. பட் இந்த ஃப்ரெஷ் எஸ்கலேஷனை பார்க்கும் பொழுது ரேட் ஹைக்கு இன்னுமே போயிருவாங்களோ, இல்ல இந்த வருஷத்துக்குள்ள இன்னொரு ரேட் ஹைக் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற புது பதட்டமும் எஃப்ஓஎம்சி மீட்டிங் மேல வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நாளையிலிருந்து இந்தியன் மார்க்கெட்ல Q1 ரிசல்ட் வெளியாகுது. முதல் ரிசல்ட்டா டிசிஎஸ் வர்றாங்க. நாளைக்கு டிசிஎஸ் வர்றாங்க, Q1 ரிசல்ட்ஸ் வருது. இப்போ இந்த ஜூலை மாசம் பங்குச்சந்தையில டர்புலன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம இதைய பார்க்கணும். வரக்கூடிய நாட்கள்ல இஸ்ரேல் ஈரான் யுஎஸ் வார் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது கூட புது பிரச்சனையா நேட்டோவோட சப்மிட் நம்மளுக்கு துருக்கியில் நடந்துட்டு இருக்கிறதா தெரியும். இதுல 1வது நேட்டோ அலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்பெயின் அது கூட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன்னு அதோட உறவுகளை எல்லாத்தையுமே ட்ரம்ப் கட் பண்ணியிருக்காரு. கேட்டா ஈரான் வார்ல அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லா ட்ரேட் டீலையும் கேன்சல் பண்றதுக்கு ட்ரம்ப் ஆர்டர் போட்டிருக்காரு. இதுக்குள்ள நேட்டோக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கு. ட்ரம்ப் விஸ் யூரோப்பிய யூனியன் அப்படின்னு அது மாறுமா அப்படிங்கிற பயமும் இருக்கு.
இது மாதிரி ஏகப்பட்ட டென்ஷனான விஷயங்களை இன்னைக்கு இந்த பங்குச்சந்தை ஃபேஸ் பண்ணிருக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல. அதுதான் இவ்வளவு பெரிய சரிவுக்கு காரணம். சரி, இப்ப இந்த சரிவை பார்த்து பயப்படணுமா அப்படின்னு சொன்னா, ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னும் 1 நாள் 2 நாள்ல மேற்கொண்டு இந்த நிகழ்வுகள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மிகப்பெரிய சரிவை நோக்கி பங்குச்சந்தை மறுபடியும் நகர்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்மளோட இந்தியாவோட ஃபண்டமெண்டல் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் அப்படியே தான் இருக்கு. ஸோ நீண்ட நாள் முதலீடுகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இதை பார்க்கலாம். ஆனா இப்போ இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் நீடிக்கும் அப்படிங்கிறத தெளிவா யோசிச்சு முடிவெடுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள் இந்த அடுத்த 1 வாரம் பங்குச்சந்தைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். இந்த 1 வாரத்துல சொல்யூஷன் உடனே கிடைச்சது, எஸ்கலேஷன் உடனே நின்னுச்சுன்னா, பங்குச்சந்தை உடனடியா பவுன்ஸ் பேக் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடிக்கிற பட்சத்துல, இது ஒரு லாங் டெர்ம் ரிஸ்க்க ஏற்படுத்தலாம். பட் எனிவே ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்குச்சந்தையில டிசிப்ளினும், டைமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த சந்தர்ப்பத்துல சந்திப்போம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.